ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பிளேயர் இருக்குது. இந்த மியூசிக் பிளேயரில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோட்டோஸு, ஆடியோ பிளேயர். இந்த ஃபோட்டோஸுன்றது என்னன்னு தெரியல, நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருந்தா மியூசிக் மாதிரி அப்படியே ப்ளே ஆகிட்டு இதுவாகும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ பிளேயர் இருக்குது, வீடியோ பிளேயர் இருக்குது, வீடியோ ரெக்கார்டர் இருக்குது, சவுண்ட் ரெக்கார்டர் இருக்குது, எஃப்எம்மும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் எஃப்எம் தான். ஓப்பன் பிளேஸில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் காண்டாக்ட் இருக்குது. ஸோ இந்த காண்டாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பீட் டயல் இருக்குது. ஸோ ஸ்பீட் டயலுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே அந்த காண்டாக்ட்டுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கால் லிஸ்ட் இருக்குது, மெசேஜ் இருக்குது. நான் மெசேஜ் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன், ஏன்னா அதில் தமிழ் டைப்பிங் இருக்குது. ஸோ அதை நான் எப்படின்னு காமிக்கிறேன். அதேமாதிரி அந்த கால் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல் கால்ஸாக, மிஸ்டு காலாக, டயல் கால்ஸா, இல்லை அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிபிஆர்எஸ் கவுண்டர் கூட இருக்குது. இது என்னன்னு எனக்கே தெரியல. கால் டைமரா அப்படின்னா என்னன்னு தெரியலையே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு போட்டால் தான் இதில் பார்க்க முடியுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ டெலிட் ஆல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பட்டன் எழுத்துனீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக கால் லிஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சிடும். சைடில் எழுத்துனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ரிசீவ்டு காலாக இல்லை அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு மெனுவில் போய்ட்டு நீங்கள் இப்போ இந்த டயல் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். சரிங்களா? இப்போ ஆல் கால்ஸ்ன்னு செலக்ட் பண்ணால் ஆல் கால்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாங்குவேஜ் மாற்றிட்டு கீபேட் மொபைலுக்கு போகும். ஸோ அந்த மெசேஜ் ஆப்ஷனுக்கு ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் டயல் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எந்த நம்பர் வேணுமோ டயல் பண்ணிட்டு கீழே வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏபிசியில் ஏதோ ஒன்று டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே காங்கா சா அந்த மாதிரி நிறையா வருது பாருங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கீபோர்ட். ஸோ இதில் வந்து ஹேஷ் பட்டன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஸ்டார் பட்டன் எடுத்துனா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸ்டார் பட்டன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கீபோர்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் வருது. நீங்கள் எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 0 எழுத்துனா என்ன, அது ஸ்பேஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை டைப் பண்ணிக்கலாம்.